ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, தேவக்கோட்டையில் உள்ள விநாயகர் காலில் சிலம்புடன் காட்சி தருகின்றார். இவருக்கு சிலம்பணி விநாயகர் என்ற பெயர் உண்டு. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 12/2/2026 கிழமை வேலைக்கிழமை, தமிழ் வருடம் விசுவா வசு, தமிழ் மாதம் தை 29வது நாள். திருமையம் ஆண்டாள் உச்சி கொண்டான் பவனி, ராமநாதபுர செட்டி திரு முத்தாலம்மன் புறப்பாடு, சத்ய சாய்பாபா வழிபாடு நன்று. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, திதி தசமி மதியம் 1:20 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை, மதியம் 2:40 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பரணி, கார்த்திகை. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி மற்றும் ரிஷப ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஆவணி ஞாயிற்றில் ஆதவன் வழிபாடு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் நோயுள்ள குடும்பமாயிருந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது. மாறாக எப்பொழுதும் கவலையே குடிகொண்டிருக்கும் வறுமையின் பிடியில் ஒருவர் வாழ்ந்தாலும் அவர் நோயில்லாமல் வாழ்ந்தால் மிக களிப்போடு வாழ்வார் என்றாவது ஒரு நாள் வாழ்வில் உயர்வார். ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் வெளிச்சம் தருபவர்கள் சூரியனும் சந்திரன். சூரிய வழிபாடு மிகவும் பழமையானது. சூரிய வழிபாடு செய்வதால் இதய நோய் குணமாகும், கண்களுக்கு புத்துயிர் கிடைக்கும், நோய்கள் எதுவானாலும் விலகிச் செல்லும், வீரம் உண்டாகும், கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். ஆவணி மாதத்திலே பிறந்தவர்கள் சூரியனின் ஆட்சி பெற்று பிறப்பார்கள். எனவே இவர்கள் மிக வேகமாக வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். பொதுவாக ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு துறையில் ஆற்றல் மிக்கவர்களாக வாழ்வார்கள். ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை பண்டைய காலம் தொட்டு நாம் கடைபிடித்து வருகிறோம். ஆவணி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் விரதம் கடைபிடிப்பார்கள். இது கண்களின் நலம் வேண்டி கடைபிடிப்பதாக கிராமங்களில் சொல்வார்கள். ஆனால் அது தவறான கருத்து. அனைத்து நோய்களும் நீங்குவதற்கு மேற்கொள்ளப்படும் விரதம்தான் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம். ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் ஏன் விரதம் கடைபிடிக்கப்படுகிறது?
என்ற கருத்தினை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாரமும் தொடங்கும் ஞாயிறு சூரியனுக்கு உரியது. கிழமைகளில் சூரியன் முதலிடம் பெறுகின்றார். குறிப்பாக ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பெறுகிறார். எனவேதான் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைக்கு முக்கியத்துவம் தருவடைகிறது. இந்த நாளில் சூரிய பகவானை உள்ளன்போடு வணங்கினால் பல நோய்கள் தாக்கம் விலகும். ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வணங்க வேண்டும் என்பது இல்லை, தினசரி வணங்கலாம். சூரிய வழிபாடு மிகவும் பழமை வாய்ந்தது. நமது முன்னோர்கள் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே சூரிய வழிபாடு செய்து உள்ளனர் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சௌரவ மதத்தை சேர்ந்தவர்கள் சூரியனை மெய்ப்பொருளாகும் மதத்தின் அடிப்படை தத்துவமாய் கொண்டிருக்கின்றனர். ஆதிசங்கரர் வழிபாட்டு முறைகளை 6 பிரிவுகளாக பிரித்து மக்களுக்கு வழங்கியுள்ளனர். அதிலே சூரிய வழிபாட்டு முறை அடங்கும். சூரியனின் வழிபாடு தனித்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் நாம் கண்களால் பார்க்கக்கூடிய ஒரே தெய்வம் சூரியன் மட்டும்தான். மற்ற தெய்வங்களை நாம் சிலை வடிவில் பார்க்கிறோம். இத்தகைய சிறப்பு கொண்ட சூரிய பகவான் உலகம் முழுவதும் தினசரி எழுந்தருள்வார். மூல தத்துவத்தின் அடிப்படையாய் உள்ளதால் சூரிய பகவானை சூரிய நாராயணன் என்றும், பகலில் உழைப்பதன் காரணமாய் பகலவன் என்றும், கதிர்களை வீசி இன்புற செய்வதால் கதிரவன் என்றும், விஞ்ஞான ரீதியாக எடுத்துக்கொண்டால் சூரியனில் உள்ள ஹைட்ரஜன் ஹீலியமாய் மாறிக்கொண்டே இருப்பதால் அதற்கு அதிக சக்தி உண்டாகிறது. சூரியனுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். இந்த சூரிய சக்தியை கொண்டுதான் விஞ்ஞானிகள் உலகிற்கு பயன்படும் சக்தியாய் மாற்றி பல வெற்றிகளை அடைந்துள்ளனர். சூரிய சக்தியிலிருந்து எரிசக்தி, மின்சக்தி போன்றவற்றை நாம் பெற பயன்படுத்தி வருகிறோம். இப்படிப்பட்ட சூரியனை நாம் வணங்கி வந்தால் அனைத்து நோய்களும் குணமாகும். முதலாவது பரிகாரம், தினசரி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய தேவனே நோயின்றி வாழ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று 108 முறை சொல்வரை எந்த நோயும் தாக்காது. இரண்டாவது பரிகாரம், தினசரி சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாதவர்கள் ஒவ்வொரு வாரமும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையிலே மேற்கண்டவாறு சொல்லி சூரிய பகவானை வணங்கினால் நோயின்றி வாழலாம். நாளைய தினம் பெண்களுக்கு ராகு தசையில் திருமணம் நடந்தால் என்னவாகும், அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான். நாம் கடந்த பல தினங்களாகவே 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானத்தை தொடர்ந்து கவனித்துக் கொண்டே வருகின்றோம். இன்றைய தினம் 7ஆம் அதிபர் 5இல் இருக்க பாகஸ்தர்களுடைய பிள்ளைகளுக்கு ஆதாயம் ஏற்படும். 5ஆம் அதிபர் 8இல் இருக்க அஷ்டமஸ்தானம் பிள்ளைகளால் ஜாதகருக்கு பிரச்சனை ஏற்படும், நஷ்டங்கள் ஏற்படும். சொந்த வீடாக இருந்தால் ஏற்படாது. உதாரணம், சிம்ம லக்னம், குரு 8இல் ஆட்சி என்றால் தோஷமாகாது. தொழில் முடக்கம், பூர்வீக சொத்து அழிந்துவிடும். ஜாதகர் பிள்ளைகளால் பாதிக்கப்படுவார். பெற்றோருக்கு பிரச்சனைகள் கொடுக்கலாம். பிள்ளைகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை அனுபவிப்பார்கள். 5ஆம் அதிபர் 9இல் இருக்க பிள்ளைகள் பாக்கியசாலியாக வாழ்வார்கள். யோகம் உள்ளவர்களாக வாழ்க்கையில் அனைத்து வசதிகளையும் பெற்று மன மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். பிள்ளைகளுக்கு விருதுகள் பல பெறுவீர்கள். கோயில் அறக்கட்டளை நிர்வகிக்கும் பொறுப்பு உண்டாகும். பிள்ளைகள் கௌரவமான பதவியை பெறுவார்கள். பிள்ளைகளால் தந்தைக்கு லாபம், ஆதாயம், பெருமை, பணம் அனைத்தும் கிடைக்கும். 5ஆம் அதிபர் 10இல் இருக்க பிள்ளைகளால் ஜாதகருக்கு செய்யும் தொழிலின் மூலம் நல்ல லாபம் அடைவீர். செய்யும் தொழில் சிறக்கும். பணம் பல வழியிலே கிடைக்கும். ஜாதகர் தங்கள் பிள்ளைகளால் தொழிலில் கொடிக்கட்டி பறக்கின்ற வாய்ப்பை பெறுவார். இதைத் தொடர்ந்து நாளைய தினம் நாம் பல கருத்துக்களை இந்த பகுதியிலே ஆராய்ச்சி செய்ய இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், சூரியன் சனி சேர்க்கை பிப்ரவரியில் இருந்து 4 ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் யாருக்கெல்லாம் தெரியுமா? ஜோதிடத்தின்படி அனைத்து கிரகங்களும் தங்கள் ராசியை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாற்றிக்கொள்ளும். அந்த வகையிலே வரும் பிப்ரவரி மாதம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிப்ரவரி மாதத்திலே சூரியன் மற்றும் சனி தங்கள் ராசியை மாற்றிக்கொள்ளும் நிலையில் இரண்டும் ஒரே ராசியில் இணைகிறது. இந்த சேர்க்கையானது மீன ராசியிலே நடக்க இருக்கிறது. பொதுவாக கிரகங்களின் மாற்றம் மற்றும் கிரகங்களுடைய சேர்க்கை என்பது ராசிகளுக்கு நேர்மறையான மற்றும் எதிர்மறையான பலன்களை கொடுக்கும். இந்த நிலையில் மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கையால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகளை குறித்து இங்கே நாம் பார்க்கலாம். சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை ரிஷப ராசியில் 11ஆம் வீட்டிலே நிகழ்கிறது. இது லாபஸ்தானத்தை குறிப்பிடுவதால்
ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அதிக செல்வத்தை ஈட்ட இருக்கின்றன. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த காரியங்கள் இந்த காலகட்டத்தில் முடிவடையும். சமுதாயத்தில் உங்களுக்கு என்ற மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வேலை செய்பவர்கள் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். இதனால் பதவி உயரலாம் அல்லது பொறுப்புகள் கூடலாம். இந்த காலகட்டமானது அதிர்ஷ்டமானது தான். இருப்பினும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் 1க்கு 2 முறை சிந்தித்து எடுக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை மிதுன ராசியின் 10வது வீட்டிலே நடக்க இருக்கிறது. இது தொழில் ஸ்தானத்தை குறிப்பிடுவதால் மிதுன ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக உச்சத்தை தொட இருக்கின்றனர். இந்த காலகட்டத்திலே புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் தொடங்கலாம். ஏற்கனவே தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்புகளும் உள்ளது. பணவரவு அதிகரிக்கும். எதிர்மறை பலன்கள் உறவுகளில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக தந்தை இடையே வாக்குவாதம் ஏற்படலாம். எனவே அவ்வாறு நடக்காமல் பார்த்துக்கொள்வது அவசியம். துலாம் ராசி 6வது வீட்டிலே சூரியன் மற்றும் சனி சேர்க்கை நடக்க இருக்கிறது. இந்த வீடானது சத்துரு ருண ரோக ஸ்தானத்தை குறிக்கிறது. இதனால் துலாம் ராசிக்காரர்கள் பல நன்மைகளை பெற இருக்கின்றனர். கையிலே எடுக்கும் காரியங்கள் வெற்றியடையும். ஆரோக்கியத்தின் பிரச்சனைகளாக இருந்தால் அது சரியாகும். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். கடன் பிரச்சனை இருந்தால் அதுவும் தீரும். சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை தனுசு ராசியின் 4வது வீட்டிலே நிகழ்கிறது. இது சுகஸ்தானத்தை குறிக்கிறது. எனவே இந்த காலகட்டத்திலே சொத்துக்கள் சேரும். புது மனை வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உள்ளது. செய்யும் தொழிலிலே லாபம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து வராமல் இருந்தால் அது காலகட்டத்திலே வந்தடையும். வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகி நிம்மதி பெறும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் ஏற்கனவே பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்பட்டது. அன்பர்கள் எந்த ராசி என்று தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே அமைக்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும், எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்ட தினம் என்பதை இப்பொழுது விரிவாக ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நாம் பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் பகல் 1:41 வரை சந்திராஷ்ட தின தீட்சணை நீடிப்பதால் அவர்கள் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த மேஷராசியை சார்ந்தவர்கள் முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக கந்தசஷ்டி கவசம் மற்றும் வேல்மாறல் என்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்து அவர்கள் இந்த சந்திராஷ்ட தின தீட்சணையிலிருந்து விடுபடலாம். ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு பகல் 1:41 பிறகு அவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்க இருப்பதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்தலாம். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடைவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள்.
உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும், சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும், உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும், போராடி வெல்லுகின்ற நாள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடைகள், பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும், சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும், உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும், போராடி வெல்லுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பரங்க வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் பணிபோர் வந்து நீங்கும், திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள். சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வாக்குறுதி நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிபோர் வந்து நீங்கும், திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார். நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள். உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும், மகிழ்ச்சியான நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார். நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும், மகிழ்ச்சியான நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள். திடீர் பயணங்கள் இருக்கும், அலைச்சல் அதிகரிக்கும் நாள். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும், சகோதரர்களால் பகை வரக்கூடும். வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள். உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும், கடினமாய் உழைக்க வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள். திடீர் பயணங்கள் இருக்கும், அலைச்சல் அதிகரிக்கும் நாள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும், சகோதரர்களால் பகை வரக்கூடும். வியாபாரத்தில் பாக்கிகளை கராராய் பேசி வசூலிப்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும், கடினமாய் உழைக்க வேண்டிய நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். காரிய அனுகூலமான நாள். தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பணவருடன் வீண் செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும், விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரிய அனுகூலமான நாள். தந்தையின் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது தாமதம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் வீண் செலவுகளும் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். வியாபாரத்தால் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும், மகிழ்ச்சியான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம். புது முயற்சிகள் பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும். வெளியூரில் அமைந்திருந்த பிரசித்தி பெற்ற கோயில்கள் தரிசிக்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். தாய் வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் இருக்கவும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களுக்கு ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது. வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும், எனினும் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும். வெளியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற கோயிலை தரிசிக்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த தாய் வழி உறவினர் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வாகனத்தில் செல்லும் போது கவனமாய் இருக்கவும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும், எனினும் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம். குடும்பத்தினரும் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். அரசால் ஆதாயம் உண்டு. புது வாகனங்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக நினைத்ததை முடிக்கின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். அரசால் ஆதாயம் உண்டு. ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்த புது வாகனம் வாங்குவது. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக நினைத்ததை முடிக்கின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். செலவுகள் அதிகரித்து காணப்பட்டாலும் சமாளித்து விடுவோம். உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள், செயல்படுவீர்கள். திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். பிள்ளைகளால் சிலருக்கு மதிப்பு கூடும். சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும். அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும். புது பாதை தெரிகின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் செலவுகள் அதிகரித்து காணப்பட்டாலும் சமாளித்து விட உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். பிள்ளைகளால் சிலருக்கு மதிப்பு கூடும். சிலர் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும். அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும். புதிய பாதை தெரிகின்ற நாள்.
கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில விஐபிகள் அறிமுகமாவார். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும். பண புழக்கம் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். தொட்டது துலங்கும் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர். சில விஐபிகள் அறிமுகமாக. அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர். பண புழக்கம் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். தொட்டது துலங்கும் நாள். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். சின்ன சின்ன தோல்விகள் மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும். மற்றவர்களுக்காக நியாயம் கைக்க போய் பெயரை கெடுத்துக் கொள்ளாது. வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். சின்ன சின்ன தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும். மற்றவர்கள் நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர். வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.